ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டோட ஓஏ அண்ட் மசால்ஜி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் இதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் ப்ராசஸ்ஸு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டானது எப்போ வரும்? ஸோ இதுக்கான ஏ டு இசட் தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் போடுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஓஏ மசால்ஜி வாட்ச்மேன் ஸோ இந்த காலி பணியிடங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா விதமான இதுவும் முடிச்சுட்டாங்க. செலெக்ஷன் லிஸ்ட் மட்டும் தான் பாக்கி. ஸோ இந்த மார்க் எல்லாமே வெளியிட்டுட்டாங்க. ஸோ இந்த மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும் அப்படின்றத சொல்லிட்டோம். ஸோ அதாவது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இதுக்கு முன்னதாக இந்த டிலே ஆகுனதே கிடையாது. அதாவது எம்ஹெச்எஸ்சியை பொறுத்தளவுக்கு அடுத்த அப்டேட் வந்து குடுத்துட்டே இருப்பாங்க. இந்த ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 வகைக்கு மேலான போஸ்டிங்ஸ் இருக்கு. அதாவது எந்தெந்த மாரி போஸ்டிங்ஸ் அப்படின்ற பட்சத்தில ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்மேனு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, சீனியர் அசிஸ்டண்ட்டு, பெலிஃபு, ஜூனியர் பெலிஃபு, சீனியர் பெலிஃபு, அதே மாரி ரீடரு, எக்ஸாமினரு, டிரைவரு, வாட்ச்மேனு, ஓ அ இந்த மாரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 16 வகைக்கு மேல போஸ்டிங்ஸ் இருக்கு. இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா, இதில எக்ஸாம் எழுதுறவங்க குரூப் 2, குரூப் 4லயும் எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ, அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இதில வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4ல வந்து பாஸ் ஆகி போயிட்டாங்க. ஸோ, இதில வேக்கன்சி அப்படியே காலியே இருக்குல்ல. ஸோ, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ, கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இந்த செலக்ஷன் லிஸ்ட் ப்ராசஸ் வந்து வரத்துக்கான டைமிங் முடிஞ்சு. ஸோ, இன்ன வரைக்குமே அதுக்கான ஒரு அறிவிப்பே வந்து குடுக்காம இருக்கிறதுனால, ஸோ, எல்லாருக்குமே என்ன காரணம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ, அதே மாரி இதில சில வழக்கு எல்லாமே தொடுத்துட்ருக்காங்க எம்எஸ்சி பொறுத்தளவுக்கு. ஸோ, ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாமே வந்து ஃபேக்கா எனக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், நான் வேலை வாங்கி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பணம் வாங்கி, வேலை வாங்கி குடுக்காம கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்திருக்காங்க. ஸோ, அவங்கள வழக்கு எல்லாமே போயிட்டு இருக்கிறதுனால, இது டிலே ஆகுது அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, அதெல்லாம் வந்து கண்டிப்பா காரணம் கிடையாது. ஸோ, அதுக்கும் இதுக்கும் வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ, ஏன்னா இந்த கோர்ட்டு எக்ஸாம பொறுத்தளவுக்கு ஒரு நேர்மையான முறையில தான் நடந்துட்டுருக்கு. ஸோ, டிலே ஆகுறதுக்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரையுமே அதாவது எப்போ கேட்டாலுமே என்ன சொல்றாங்க அப்படின்ற பட்சத்தில பார்த்தீங்கன்னா, இல்ல அதுக்கான ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் கிடைச்சிரும் அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, செலக்ஷன் லிஸ்ட்ல வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டதுக்கு, கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ, இதுக்கான கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. ஸோ, சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நெறைய டைம்ல வந்து எடுக்கிறது கிடையாது. ஸோ, மோஸ்ட் ஆஃப் டைம் எப்பயாவது ஒரு டைம் கண்டிப்பா எடுக்குறாங்க. ஸோ, எடுக்கிற பட்சத்தில இதுக்கான ப்ராசஸ் எப்போ அப்படின்ற பட்சத்தில ஸோ, இல்ல ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். செலக்ஷன் லிஸ்ட் தயாராயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ, ஏதாவது இது செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மா ஒரு 20ஆம் தேதி வாக்குலலாம் வந்துரும். 20 டூ 25க்கெல்லாம் 100% அந்த செலக்ஷன் லிஸ்ட் ஆனது வந்துரும். ஸோ, கட் ஆஃப் கண்டிப்பா குறையும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ, கட் ஆஃப்ன்றது பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுறப்ப கண்டிப்பா கட் ஆஃப் குறையும். ஸோ, 80 அப்படின்ற பட்சத்தில உங்களுக்கு 100% இதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ, மினிமம் ஸ்டார்ட்டிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு 68 அப்படின்ற பட்சத்தில கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். வேகன்சி இன்க்ரீஸ் பண்றப்ப. ஸோ ஒவ்வொரு வருடமும் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ட பொறுத்தளவுக்கு எக்ஸாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வருடம் அது 2025 கிட்டத்தட்ட பாதி வருஷமே முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து அந்த ப்ராசஸ்லயே இருக்கிறதுனால, ஸோ எக்ஸாமுக்கான ஒரு அறிவிப்பு கண்டிப்பா வாய்ப்பு கிடையாதுன்றது நல்லாவே தெரியுது. ஸோ அதனால இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த டைம்ல 1% பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இதுக்கான ரிசல்ட் ஆல்ரெடி அவங்க சொன்ன மாரி உங்களுக்கு வந்து ஒரு 20ஆம் தேதி அதுக்குள்ளேயே வந்து கிடைச்சிரும். 20லேருந்து 25க்குள்ளேயே வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, பார்ப்போம். வேற ஏதாவது ஒரு அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.